நடமாட்டம்ங்கிறது சுவாரஸ்யமான ஒண்ணு. அவ்வளவு கட்டப்பட்டு அது பின்ற அந்த வலை ரொம்ப மெல்லுசா இருந்தா கூட அதே சைஸ்க்கு ஒரு இரும்புல ஒரு சின்ன த்ரெட் கிரியேட் பண்ணீங்கன்னாக்கா பயிர்களுடைய வலையாலும் ஸ்ட்ராங்கா இருக்காது. அவ்வளவு ஸ்ட்ராங்கானது. நம்ம ஒட்டடை கப்பத்துக்கும் அதை ஈஸியா பிடிச்சி வித்துற நினைக்கலாம். அந்த மெல்லுசான த்ரெட்டுக்கு எந்த ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னாக்கா வேற எதுவும் அந்த அளவுக்கு இருக்க முடியாது சொல்லலாம். அதுல ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால பூச்சிகள் ஒட்டிக்குது, தனக்கு இறையா போய் எடுத்துட்டா கூட இது எப்படி மாட்டிக்காம போகுதுங்கிறது ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய விஷயம். பயிர்களுடைய காலை மிக நுணுக்கமா பார்க்கும்போது சில உண்மைகள் புறப்படுது. ஆரம்பத்துல என்ன வச்சுட்டு இருந்தாங்க, அந்த ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ்ல தான் மாட்டிக்காம இருக்கிறதுக்காக இது உடம்புல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு ஒரு பிலீஃப் இருந்தது. பார்ஷியலி கரெக்ட், அதுக்கு பின்னால வருவோம். ஆனா சிலந்தி வலை பின்னும் போது எல்லா வலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஆக்சுவலா அந்த பேட்டர்னே ஒரு 7 விதமான டிசைன்ஸ் இருக்குங்கிறாங்க. டிசைன்னா வலை பின்னப்படும் டிசைன் மட்டும் இல்லாம அதுல இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த வலையின் ப்ராப்பர்ட்டினா அதுல இருக்கிற சப்ஸ்டன்ஸ், அதோடைய குவாலிட்டி. பின்னும் போதே வட்ட வட்டமா ஸ்பைரு மாதிரி சுத்தி போற ஒரு டைப்பும், ஸ்போர்ட்ஸ் மாதிரி நீளமா இருக்கிற கால் மாதிரியான சில விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒவ்வொன்றிலையும் சில விஷயங்கள் அடங்கியிருக்கு. சிலது ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ் உள்ளது, சிலது ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ் இல்லாதது, சாதாரண நூல் மாதிரி இருக்கும். அது என்ன மாதிரிங்கிறது சிலந்தைக்கு மட்டும்தான் தெரியும். தவிர அப்படி போகும்போது தவறி போய் இதோடைய கால் அந்த ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ் பட்டதுன்னா ஒவ்வொரு கால்லையும் 3 கிளா மாதிரியான அமைப்பு இருக்கு. ஸோ எந்த வலை நூலில் காலை வச்சிருக்கோ அதுல ஒரு காலில் அந்த ஒரு கிளாவுடைய ஹேர் மாதிரியான சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் போய் படும். அதை திருப்பி எடுக்க முடியாம போகும்போது 2 அல்லது 3வது கிளா அதுல அதை பிடிச்சு தூக்கி விடும். இவ்வளவு அருமையான ஒரு மெக்கானிசம் சிலந்தியுடைய காலில் இருக்கு. இதுக்கும் மேல மாட்டுச்சுனாக்கா இதோடைய உடல்ல ஒரு சின்ன ஆயில் மாதிரியான திரவம் ரெக்கவர் ஆகும். அந்த காலில் வரும் அந்த திரவம் அந்த ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ்ல விடுபட உதவி செய்யறதா சொல்றாங்க. ஆனா அது என்ன திரவம், எங்கிருந்து சுரக்கிறது பத்தின தகவல்கள் பூரா கிடைக்கும்.